ஸ்ரீ பராபவ வருடம் ஆணி மாதம் 25ஆம் நாள், ஆங்கில தேதி ஜூலை 9, 2026, வியாழக்கிழமை, தேய்பிரை நவமி திதி, அசுபதி நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 10 மணி 45 நிமிடங்கள் முதல் 11 மணி 45 நிமிடங்கள் வரை. மாலை 12 மணி 15 நிமிடங்கள் முதல் 1 மணி 15 நிமிடங்கள் வரை. ராகாலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சந்திராஷ்டமம் சித்திரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். அன்பிற்கினிய மேஷராசினியர்களே, இன்று உங்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நிதி தொடர்பான முடிவுகளை நிதானமாக மேற்கொள்ளுங்கள். திட்டமிட்ட வேலைகளை இன்று குறித்த நேரத்தில் முடிக்க வேகத்தை கூட்டுவீர்கள். முக்கிய புள்ளிகள் அல்லது விஐபிகளின் உதவியுடன் நீண்ட நாள் காரியங்களை விரைந்து முடிப்பீர்கள். அரசால் எதிர்பார்த்த அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். அலுவலகத்தில் மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. பாகியஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் தந்தையின் வழியில் ஆதரவு கிடைக்கும். தெய்வ அருள் உண்டு. உயர்கல்வி போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். தொலைதூர பயணம் சாதகமானதாக அமையும். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபடுங்கள். நன்மைகள் நடைபெறும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கார்த்திகை பாதம் 1, பணவரவு சீராக காணப்படுகிறது. அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அன்பிற்கினிய ரிஷபராசினியர்களே, எதிர்பார்த்த பணவரவு இன்று பெறுவீர்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் இன்று அதிகரிக்கும். வருமானத்தை சேமிக்கும் எண்ணம் மனதில் தோன்றக்கூடும். பிள்ளைகளின் செயல்பாடுகளால் பெருமையடைவீர்கள். வியாபாரத்தில் வெளிவட்டார அல்லது மொழி வாடிக்கையாளர்களின் மூலம் லாபம் கூடும். புதிய கூட்டாளிகளின் ஆலோசனைகளை ஏற்பது நல்லது. உத்தியோகத்தில் உங்களின் கை ஓங்கும். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். அரசு விஷயத்தில் கவனமாக இருங்கள். குருவின் ஆசியை பெற்று செயல்படுங்கள். நவகிரக குரு வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். கார்த்திகை பாதம் 2 மற்றும் 3 நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் உதவி கிடைக்கும். மிருகஷீரிடம் பாதம் 1 மற்றும் 2 உடல் நலத்தில் கவனம் அவசியம். அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அன்பிற்கினிய மிதுனராசினியர்களே, தொடர்பு திறன் மூலம் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பயணங்களில் நன்மை உண்டாகும். பழைய மற்றும் சிக்கலான பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் எளிதில் தீர்வு காண்பீர்கள். யோகா, தியானம் மற்றும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு முக்கியமான ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் தருவார்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் புதிய முயற்சிகளில் இறங்குவீர்கள். கலஸ்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை கூடும். கூட்டு தொழிலில் லாபம் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். பொது உறவு நன்றாக காணப்படுகிறது. லட்சுமி நாராயணரை வழிபடுங்கள். இன்று உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். மிருகஷீரிடம் பாதம் 3 மற்றும் 4 அரசு தொடர்பான காரியங்கள் சாதகமானதாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சால் மதிப்பு உயரும். புனர்பூசம் பாதம் 1, 2 மற்றும் 3 பயண யோகம் உண்டு. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்ட திசை வடக்கு. அன்பிற்கினிய கடகராசினியர்களே, குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவுகிறது. வேலைகள் திட்டமிட்டபடி நடைபெறும். உடல்நலத்தில் சிறிது கவனம் செலுத்துங்கள். அரசு சார்ந்த காரியங்களில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் இன்று விலகும். வெளிவட்டார தொடர்புகள் மற்றும் நட்பு வட்டம் அதிகரிக்கும். இன்று மேற்கொள்ளும் பயணங்கள் மகிழ்ச்சிகரமானதாக அமையும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவருவீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அலுவலகத்தில் நிம்மதியான சூழல் உண்டாகும். ரணஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் எதிரிகள் அடங்குவார்கள். கடன் பிரச்சனைகள் தீரும். வழக்கு சாதகமானதாக மாறும். உடல் நலம் தீரும். சிவனுக்கு மஞ்சளால் அர்ச்சனை செய்வது இன்று உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். புனர்பூசம் பாதம் 4 குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். ஆயில்யம் மன நிம்மதி கிடைக்கும். அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை, அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அன்பிற்கினிய சிம்மராசினியர்களே, பதவி உயர்வு அல்லது பாராட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்திடுங்கள். இன்று சில காரிய தடைகளும் வீண் அலைச்சல்களும் ஏற்படக்கூடும் என்பதால் நிதானம் தேவை. பூர்வீக வீட்டை சீரமைப்பது அல்லது விரிவுபடுத்தி கட்டுவது போன்ற பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது நல்லது. அலுவலகத்தில் முக்கிய கோப்புகளை கவனமாக கையாளுங்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் பிள்ளைகளால் பெருமையும் குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும். பங்கு சந்தைகள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டாகும். வயிறு தொடர்பான உபாதைகள் ஏற்படலாம். கவனம் தேவை. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பாராட்டுகள் கிடைக்கும். பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். உத்திரம் பாதம் 1 தேவையற்ற கோபங்களை தவிர்த்திடுங்கள். அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அன்பிற்கினிய கன்னிராசினியர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இன்று காணப்படும். புதிய முதலீடுகள் சாதகமானதாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி அல்லது இதர உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தெளிவான முடிவுகளை எடுப்பதன் மூலம் மனதில் இருந்த தொல்லைகள் நீங்கும். ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். அலுவலகத்தில் இழுபறியாக இருந்த வேலைகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். வியாபார ரீதியாக புதிய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் வரும். சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் வீடு வாகன யோகம் உண்டாகும். தாயாரின் ஆசைகளை பெறுவீர்கள். சொத்து சேர்க்கை உண்டாகும். மன நிம்மதி கிடைக்கும். பெருமாளுக்கு மஞ்சள் பூ மாலை சாற்றி வழிபடுங்கள். இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உத்திரம் பாதம் 2, 3 மற்றும் 4 சுக்கிரனின் பயிற்சியால் உறவுகள் மேம்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பணிகளில் துல்லியம் வெற்றியை தரும். சித்திரை பாதம் 1 மற்றும் 2 செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அன்பிற்கினிய துலாம் ராசினியர்களே, நண்பர்களின் உதவியால் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். மனவரவு திருப்திகரமாக இருக்கும். தம்பதியினரிடையே அன்பு அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு திருப்திகரமான பராமரவினால் மகிழ்ச்சி உண்டாகும். கைமாற்றாக வாங்கியிருந்த கடன் தொகைகளை தந்து முடிப்பீர்கள். வாய்வழி
உறவினர்கள் மத்தியில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும். வியாபாரம் தொய்வின்றி விறுவிறுப்பாக நடைபெறும். புதிய பங்குதாரர் ஒருவர் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்த்திடுங்கள். தைரியஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இளைய சகோதரர்களின் வழியில் உதவிகள் கிடைக்கும். எழுத்து பேச்சின் மூலம் லாபம் உண்டாகும். தைரியம் கூடும். சரஸ்வதி தேவியை வழிபட இன்று நன்மைகள் உங்களை வந்து சேரும். சித்திரை பாதம் 3 மற்றும் 4 புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் நன்மை உண்டாகும். விசாகம் பாதம் 1, 2 மற்றும் 3 வழக்கு விவகாரங்களில் முன்னேற்றம் காணப்படுகிறது. அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட திசை மேற்கு. அன்பிற்கினிய விருச்சிக ராசினியர்களே, இன்று எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். அலுவலகங்களில் உங்களின் திறமையை பாராட்டப்படும். முதலீடுகளில் எச்சரிக்கை அவசியம். உங்களை விட்டு ஒதுங்கி இருந்த உறவினர்களும் நண்பர்களும் இன்று உங்களை தேடி வந்து பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனைகள் தீர்ந்து அந்யோன்யம் பிறக்கும். வியாபாரத்தில் வராது என்று நினைத்த பழைய பாக்கிகள் வசூலாகும். அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை தரும். தனஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக காணப்படுகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும். வாக்கு உண்மை உங்களை ஜெயிக்க வைக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். குரு வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். விசாகம் பாதம் 4 மறைமுக எதிரிகள் விலகுவார்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் முதலீட்டில் கவனம் செலுத்துங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு, அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அன்பிற்கினிய தனுசு ராசினியர்களே, தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி இன்று உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். பிள்ளைகளின் பிடிவாத குணம் குறைந்து உங்களின் பேச்சுக்கு செவி சாய்ப்பார்கள். மகளுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கூடி வரும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுடன் பூர்வீக சொத்துக்கள் அல்லது நிலப்பணை செய்ய முயற்சி செய்வீர்கள். வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் வந்து சேரும். அலுவலகத்தில் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. ராசியில் குரு பகவான் இருப்பதால் குரு பலம் கூடியிருக்கிறது. உடல்நலம் மனோநலம் கூடும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். அரசால் அனுகூலம் உண்டாகும். பெயர் புகழ் பெறுவீர்கள். தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வி மற்றும் வேலை தொடர்பான நல்ல தகவல்கள் வரும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கும். உத்திராடம் பாதம் 1 பயணத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிற மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அன்பிற்கினிய மகர ராசினியர்களே, நீண்ட நாள் நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும். வருமானம் உயரும். உடல்நலத்தில் முன்னேற்றம் காணப்படுகிறது. வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு கௌரவ பதவிகள் தேடி வந்து சேரும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை அமைய வாய்ப்புண்டு. மனைவி வழி உறவினர்களின் மத்தியில் உங்களின் மதிப்பு உயரும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கும். வாகன பழுதுகள் நீங்கும். அலுவலகத்தில் உங்களின் திறமைகளை பாராட்டி மேலதிகாரிகள் வாழ்த்துவார்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சி பலிதமாகும். விரயஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவானால் வீண் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும். வெளிநாடு ஆன்மீக பயணங்கள் சாதகமானதாக அமையும். தூக்கமின்மை ஏற்படலாம். தான தர்மங்கள் செய்வது, ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் இன்று உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். பாதம் 2, 3 மற்றும் 4 தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அவிட்டம் பாதம் 1 மற்றும் 2 பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அன்பிற்கினிய கும்பராசினியர்களே, புதிய நட்புகள் நன்மையை ஏற்படுத்தும். தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது மன நிம்மதியை அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த சோர்வு நீங்கி இன்று சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களின் நட்பை விரும்புவார்கள். வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள். அலுவலகத்தில் உங்களின் உழைப்பை பாராட்டி புதிய பதவி உயர்விற்கான பரிந்துரைகள் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். மூத்த சகோதரர்களின் ஆதரவை பெறுவீர்கள். பணப்புழக்கம் நன்றாக காணப்படுகிறது. நண்பர்களால் லாபம் உண்டாகும். குருவிற்கு மஞ்சள் பழம் நைவேத்தியம் செய்து நன்மைகளை பெறுங்கள். அவிட்டம் பாதம் 3 மற்றும் 4 புதிய திட்டங்கள் வெற்றி பெறும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் லாபம் உண்டாகும். போராட்டாதி பாதம் 1, 2 மற்றும் 3 உடல்நலத்தில் சிறு சோர்வுகள் ஏற்படலாம். அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்ட திசை மேற்கு. அன்பிற்கினிய மீனராசினியர்களே, ஆன்மீக சிந்தனைகள் இன்று உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். எதிர்பார்த்த உதவிகளை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டுக் கொடுத்து போவது நல்லது. பிள்ளைகளின் படிப்பு அல்லது திருமணம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். மனதில் பதற்றமும் டென்ஷனும் கூடும் என்பதால் எதிலும் நிதானம் தேவை. வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் காணப்படுகிறது. அலுவலகத்தில் அடுத்த ஒரு விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பானது. தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் வேலையில் பதவி உயர்வு, அதிகாரிகளின் ஆதரவு, தொழில் விரிவாக்கம், அரசு அனுகூலம் உண்டாகும். வேலை பளு அதிகம் இருந்தாலும் உங்களின் செயல்திறமையால் அதை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குரு ஓரையில் முக்கிய வேலைகளை செய்து நன்மைகளை பெறுங்கள். புரட்டாதி பாதம் 4 குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்திரட்டாதி பணவரவு திருப்திகரமாக காணப்படுகிறது. ரேவதி தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திடுங்கள். அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்ட நிறம் கடல் பச்சை, அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.